அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ஒரே நாளில் 366 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ஒரே நாளில் 366 மில்லிமீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கனமழையால் மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருவதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. தென்காசியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. ஒரே நாளில் 366 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் ரஞ்சித், விவரங்கள். நிச்சயமாக அம்ருத், அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் இடியுடன் கூடிய பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளுக்கு தற்போது தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு தென்காசி மற்றும் ஆய்க்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் 42 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் 48.40 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், அடவிநேனார் கோயில் நீர்த்தேக்கம் பகுதிகளில் 35 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், குண்டாறு நீர்த்தேக்கம் பகுதிகளில் 48.80 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், கருப்பாநதி நீர்த்தேக்கம் பகுதிகளில் தென்காசி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 67.50 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும் பொழிந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக நேற்று மட்டும் தென்காசி மாவட்டத்தில் சுமார் 366.70 மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ள நிலையில் இந்த மழைப்பொழிவின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் உள்ள குண்டாறு அணையானது தற்போது தனது முழு கொள்ளளவான 36 அடியை எட்டி நிரம்பி வழிந்து வரும் நிலையில் இந்த மழையின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஞ்சித்.